எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான ஹனி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சேர்த்ததெல்லாம் எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி ஊற வச்சாலே போதும். அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் 6லேருந்து 7 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது மாதிரி சிக்கன் உங்களுக்கு சின்ன சைஸாக வெட்டணுன்னா நீங்கள் இதை விடையும் குட்டியாக கூட வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ திருப்பி போட்டுட்ருக்கேன். ஒரு பக்கம் லைட்டாக வெந்துடுச்சு. திருப்பி போட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்த செட்டு சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த எடுத்த பொரிச்ச சிக்கன் எல்லாம் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, அது பொடி பொடியாக நறுக்குனது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சோயா சாஸ் ஊற்றினீங்கன்னா. அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நான் தேன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம் இது கூட. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் இந்த ஹனி கோட் ஆகணும். ஸோ அது அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நூடுல்ஸ்க்கு கூட இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஹனி சிக்கன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.